பெயர் மாற்றம் சான்றிதழ் கேட்டவுடனே தரப்பட வேண்டிய ஒரு சாதாரண ஆவணம். ஆனால் தமிழ்நாட்டில் அதை கூட பெற மக்கள் மாதங்கள், சில நேரங்களில் ஆண்டுகள் கூட அலைந்து திரிய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு மக்களுக்காகவே நாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு கவனம் செலுத்த தவறி வருகிறது. எல்லாம் கணினி மயமாக்கல் என்று சொல்லிவிட்டு ஒரு சான்றிதழ் கூட நேரத்தில் தர முடியாத நிலைமைதான் உள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன், இவரது மகன் குருசாமி எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வந்தார். கடந்த ஆண்டு விடுமுறைக்கு வந்த அவர் வயிற்று வலி காரணமாக உயிரிழந்து விட்டார். இவருக்கு பென்ஷன் பெற இவரது பெற்றோர்கள் முயன்ற போது பெயர் மாற்றத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டு காலமாகவே இவர்கள் ஆவணம் பெற அரசு அலுவலகம் சென்ற நிலையில் அரசு அதிகாரிகள் அலைக்கழித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த வழியாக சென்ற திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் அந்த குடும்பத்தினருடன் தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்று அதிகாரிகளுடன் பேசியதை அடுத்து உடனடியாக மாற்றம் செய்து கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சௌத்ரி தேவர் மீது கடந்த சில மாதங்களாகவே அவர் ஜாதி ரீதியிலாக செயல்படுகிறார், ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்று வன்கொடுமை சட்டத்தின் கீழ் புகார்கள் எல்லாம் பாய்ந்தது. ஆனால் நேற்றைய நிகழ்வில் குருசாமி குடும்பத்தினர் பிள்ளைமார் சமூகம் என்று இருக்கையில் சௌத்ரி தேவர் உதவி செய்தார். ஆவணம் விரைவில் கிடைக்கவில்லை என்றால் கட்டாயம் போராட்டம் வெடிக்கும் என்று ஆதரவு குரல் கொடுத்து வந்தார். சாதி பாகுபாடு இன்றி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறார். இவர் பேசிய வீடியோ வைரலானதை அடுத்து தமிழக அரசு மக்களுக்கு சிறந்த சேவை செய்து தருகிறோம் என பெயர் போட்டு விளம்பரம் செய்து கொள்ளும் வேளையில் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவது குறைந்த பாடில்லை என்றே நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தாசில்தார் அலுவலகத்தில் அன்று மாலையே அந்த குடும்பத்திற்கு பெயர் மாற்றம் செய்து சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி சுயசாதி பற்று பிற சாதி நட்பு என்றது கடமையின் அடிப்படையில் நம்மளோட தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா சவுந்தரராஜம் பிள்ளையின் மகன் எல்லை பாதுகாப்பு படை வீரர் குணா என்ற குருசாமி விடுமுறைக்கு வந்தவர் வயிறு வலியின் காரணமாக இறந்து விட்டார். பெயர் இனிஷியலில் ஒரு சிறு மாற்றம் காரணத்தை காட்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஓராண்டு காலமாக அலைக்கழித்து வருகின்றனர். இன்னைக்கு நாங்க ஆக்சுவலா புலித்தேவர் ஜெயந்திக்கு போறவங்க இன்னைக்கு இந்த தேவர் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்காண்டி நாங்க இங்க திரண்டு வந்திருக்கோம். அதாவது இனிஷியல்ல சிறு திருத்தம் தான். இதை செஞ்சு கொடுத்தா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தேவையான நிவாரணம் வந்து சேரும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய காரியம் கிடையாது. இன்னைக்கு ஆமா லாங் லைஃப் பென்ஷன் வரும், நிவாரணம் வந்து சேரும். பாருங்க, நீங்க அரசாங்கத்துல ஒரு சின்ன சின்ன தவறு, சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இழப்பீடு பாருங்க. ஒரு தன் மகனை இழந்து தன் மகனுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு என்ன சொல்றது அரசாங்கம் சார்ந்த இழப்பீடுகள் அந்த பென்ஷன்லாம் முறைப்படி வந்துச்சுன்னா மகனை இழந்தவர்களுக்கு பின்காலத்தில் வயதான காலத்தில் அவர்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக அது பலனுள்ளதாக அமையும். அது வந்து இன்னைக்கு நடக்காதனால இன்னைக்கு நாங்க இங்க திரண்டு தேசிய தலைவர் தேவர் படை சார்பா இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம். ஏன்னு கேட்டா நாங்க நேதாஜி வழியில் நடப்பவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வழியில் நடப்பவர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரருக்காக இன்று நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம். அதுவும் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு சாதி மதம் இல்லை. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை பொறுத்தளவு அனைவருக்கும் நீதி கேட்டு அனைவருக்கும் எந்த இடத்தில் எந்த போராட்டம் வேண்டுமானால் நாங்கள் நடத்துவோம். இது வந்து இன்று இது ஒரு இறுதியாக இருக்க வேண்டும். ஒரு வாரத்துக்குள் வட்டாட்சியர் இதற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இதற்கு ஒரு தீர்வை வழங்கவிட்டால் இதே பகுதியில் தேசிய தலைவர் தேவர் படை மிகப்பெரிய இந்த பாதிக்கப்பட்ட குணாவுக்காண்டி போராட்டத்தை முன்னெடுக்கும். அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கும்படி நாங்கள் இந்த வட்டாட்சியரை தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம்.